தினசரி செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூறாவளி காற்றில் சிக்கி பொள்ளாச்சி பகுதியில் 1,00,000 வாழை மரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் கவலை நிலவுகிறது. திருப்பூரின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 26 வயது பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் என ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. சென்னையில் புதிய மெட்ரோ ரயில் வழித்தடம் சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை வைத்து பிரேமலதா மரியாதை செலுத்தினார். இன்னும் சில ஆண்டுகளில் தங்கம் விலை சவரனுக்கு 1,00,000 வரை உயர வாய்ப்புள்ளதாக ஜெயந்திலால் ஜலானி தெரிவித்துள்ளார். OTT தளத்தில் வெளிவரும் கிரைம் தொடர்களுக்கு குழந்தைகளும் இளம் தலைமுறையினரும் அடிமையாகி வருகிறார்கள். சென்னையை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் OTT தளத்தில் துப்பறியும் தொடர் ஒன்றை பார்க்க தொடங்கியுள்ளார். கிரைம் தொடர்களை பார்த்து பீதியில் உறையும் குழந்தைகள் குற்றங்களை செய்ய தொடங்குகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் இல்லாத ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையாக இருக்கிறது என பத்மபூஷன் விருதுடன் சென்னை திரும்பிய பிரேமலதா உருக்கமாக தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினருடன் தேமுதிகவினர் வாக்குவாதம் நடத்தியதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நாளை காலை 11:10 மணி முதல் பிற்பகல் 12:20 மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில் போக்குவரத்தில் நாளை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. +1 மாணவர் சேர்க்கை 13ஆம் தேதி தொடங்குகிற நிலையில் ஆசிரியர்கள் பள்ளியில் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. கொளத்தூரில் நவீன சந்தை ரூபாய் 24 கோடியில் உருவாக உள்ளது. அம்பானி அதானி குறித்து பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டார் என்ற பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு தவறு என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கொளத்தூரில் கட்டப்பட்டு வரும் புதிய சிறப்பு மருத்துவமனை விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக வெஸ்ட் நைல் வைரஸ் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக சுகாதாரத்துறை சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த போது மின்சாரம் பாய்ந்ததில் 2 பெண்கள் பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்பின் முழு வடிவமான அன்னையர் அனைவருக்கும் எனது இதயமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி கடைசி என 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 16ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 14ஆம் தேதி வெளியாகிறது. வட மாநில ஊழியர்கள் தமிழ் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பழனியில் உலக முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்றது. உதகையில் களை கட்டும் 126வது மலர் கண்காட்சியில் முதன்முறையாக இரவில் லேசர் லைட் ஷோ அரங்கேற்றம் நடந்தது. சோளிங்கர் அருகே 20 ஆண்டு பிரச்சினைக்கு தீர்வு, புதிய டிரான்ஸ்பார்மர் அமைத்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது. ஒரே பாணியில் கொல்லப்பட்ட ராமஜெயம், ஜெயக்குமார் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுக்கள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. JEE நுழைவுத் தேர்வு இல்லாமல் IIT மெட்ராஸில் இலவசமாக BS பட்டப்படிப்பு படிக்கலாம். IIT மெட்ராஸ் நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் போதுமானது என்று தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ், வயது 47. இவர் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு குழந்தைகளை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் வெளுத்து வாங்கும் மழை, வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்த கஜகஸ்தான் ஜோடி கிறிஸ்தவ மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மாறி மீண்டும் திருமணம் செய்து கொண்டுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் கோடை மழை காரணமாக சாலையில் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.